ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரிஞ்சிக்கதம்பம். நாம் இன்றைக்கி அவல் மில்க் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். கேரளாவில் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு டெசர்ட் ரெசிபி. இது ஒரு டயட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு காய்ச்சி நல்லா ஆறிய பால் அல்லது சில்லுன்னு இருக்கிற பால் கூட எடுத்துக்கலாம். நல்லா பழுத்த வாழைப்பழம், நல்லா பழுத்திருக்கணும். எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல. வறுத்த தோல் நீக்கிய வேர்க்கடலை, அடுத்து அவல், வெள்ளை அவல் அல்லது சிவப்பு அவல் எதுனாலும் எடுத்துக்கலாம். அதை நல்லா வறுத்துட்டு கையாலேயே நீங்கள் லைட்டாக சூடாக இருக்கும்போது இப்படி பொடிச்சிங்கன்னா பொடிஞ்சிடும். முழுசாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பொடிச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மாப்பிள்ளை சம்பா அவல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எதுக்காக பொடிக்கிறோன்னா சீக்கிரம் ஊறணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் முழுசாக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சுவைக்கேற்ப வெள்ளை சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது தேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளை சர்க்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் அவல் மில்க்குக்கு பேசிக்கான இன்க்ரீடியன்ட்ஸு. ஆனால் எக்ஸ்ட்ரா நம்ம என்ன தேவையோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது மாம்பழ சீசன் அப்படிங்கிறனால பொடியாக கட் பண்ணிய மாம்பழ துண்டுகள் எடுத்திருக்கேன். தோல் நீக்கி விதை நீக்கிய மாம்பழ துண்டுகள், பேரிச்சம்பழம், பாதாம், பிஸ்தா, டியூட்டி ஃப்ரூட்டி, குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா டியூட்டி ஃப்ரூட்டி, முந்திரி, பொடியாக நறுக்கிய முந்திரி, செர்ரிஸ், இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணாமல் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஹெல்த்துக்கு நல்லது. நீங்கள் டயட் ரெசிபியில் நட்ஸ் யூஸ் பண்ணலாம், பட் வறுக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன தேவையோ இதெல்லாமே உங்களுடைய அளவுகளுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். ஸோ இப்போ வாழைப்பழத்தை நல்லா இந்த மாதிரி ஃபோர்க்கு வச்சு மசிச்சுக்கோங்க. மிக்சியில் போட்டுறாதீங்க. மிக்சியில் போட்டிங்கன்னா கூழ் மாதிரி ஆயிரும், அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி மசிச்சுக்கிட்டிங்கன்னா தான் நம்ம எடுத்து சாப்பிடும்போது சின்ன சின்ன துண்டுகள் கடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் அவளையும் நீங்கள் மிக்சியில் போடக்கூடாது. போட்டிங்கன்னா அது பவுடர் மாதிரி ஆயிரும், அப்புறம் ஒரு கூழ் குடித்த மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ வாழைப்பழம் நல்லா தயாராகிடுச்சு. நீங்கள் ஃபோர்க்கு இல்லைன்னா மத்து வச்சு கூட மசிக்கலாம், இல்லைன்னா கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு மசிக்கலாம். ஸோ இப்போ பாலில் சர்க்கரை சேர்த்து கலந்து வச்சுக்கிறோம். நம்ம நாட்டு சர்க்கரை எது சேர்க்குறோமோ, எந்த இனிப்பு சேர்க்குறோமோ அதை சேர்த்துக்கோங்க. பவுடர் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பாலையும் சர்க்கரையும் சேர்த்து மிக்சியில் கூட ஒரு தடவை ஒரு அடித்து கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இதை சர்வ் பண்ணுறதுக்கு நல்ல உயரமான ஒரு டம்ளர் எடுத்துக்கணும். அதில் முதல்ல என்னென்ன பழங்கள் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் போட்டுடணும். வாழைப்பழம், மாம்பழம், இது மாதிரி என்ன பழங்கள் இருக்கோ அது எல்லாமே போட்டுடணும். அதுக்கப்புறமா நம்ம வறுத்த வேர்க்கடலை மேலே துவிக்கணும். எதனால் அப்படின்னா, நீங்கள் முதல்ல அவல் போட்டுட்டு மேலே பழங்கள் போட்டிங்கன்னா பால் ஊற்றும் போது கீழே போகாது, அவல் ஊறாது. அதனால தான். ஸோ பழங்கள், அதுக்கப்புறமா வேர்க்கடலை. இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவு இந்த வறுத்து லைட்டாக பொடி பண்ணி வச்சுருக்கிற அவல். இப்போ இது மூழ்கிற அளவுக்கு பால் ஊற்றிக்கிறோம். ஸோ டம்ளர் நல்லா உயரமாக இருக்கிறதுனால திருப்பியும் இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ண போகிறோம். மறுபடியும் பழங்கள், வேர்க்கடலை, அதுக்கப்புறமா அவல், அதுக்கப்புறமா அது மூழ்கிற அளவுக்கு பால் ஊற்றிட்டு ஃபைனலாக மேலே வரும்போது டாப்பிங்ஸ்க்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாத்தையுமே இதில் போட்டுக்கலாம். டியூட்டி ஃப்ரூட்டி, பாதாம், பிஸ்தா, டேட்ஸு, என்னென்னலாம் இருக்கோ இதெல்லாம் போட்டு இதை மூடி கொஞ்சம் நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அப்போ தான் அவல் ஊறும். இல்லை இமீடியட்டாக சர்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அவல் முன்னாடியே கூட ஊற வச்சு அதை போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறமா அடியிலேருந்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ இந்த மாதிரி பெரிய உயரமான டம்ளர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக போட்டு நல்லா ஊற வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா கூட நம்ம சர்வ் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஃபலூடா மாதிரி இருக்கும். நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னா இப்போது லஞ்ச் டைம்லலாம் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும், நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். அவல் இருக்கிறதுனால ஃபில்லிங்காக இருக்கும். அது மாப்பிள்ளை சம்பா அவல் இன்னும் ஹெல்த்தியானது கூட. டயட்டில் மட்டும் இல்லை, நம்ம இந்த சம்மருக்கு இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.